நான் வந்து இது வரைக்கும் ஒரு 50 சன்ஸ்க்ரீன்ஸ் கிட்ட வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். ஃபார்மசி பிராண்ட் சன்ஸ்க்ரீனும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல் பிராண்ட் சன்ஸ்க்ரீன்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்த என்னோடய ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ண சன்ஸ்க்ரீன்ஸ் பற்றி மட்டும் வந்து பார்க்க போகிறோம். போத் அவுட்டோர் அண்டு இன்டோருக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான சன்ஸ்க்ரீன்ஸ். முக்கியமான விஷயம் என்னென்னா, சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணாது. பட் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னு வந்து டேன் ஆகாது. ஸோ அது மூலமாக வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் வந்து பிரைட்டன் பண்ணுச்சுன்னு சொன்னேன். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்த சன்ஸ்க்ரீன்ஸ் பற்றி மட்டும் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியூக்குல் அண்ட் டெர்மாக்கோவோட சன்ஸ்க்ரீன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரியூக்குல் சியர் சிங்க் டிண்டட் சன்ஸ்க்ரீன். செகண்ட் ஒன் வந்து டெர்மாக்கோவோட 1% ஹைலரானிக் டிண்டட் சன்ஸ்க்ரீன் ஜெல். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மினரல் சன்ஸ்க்ரீன். ரெண்டுமே வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன். ரெண்டுமே வந்து பியூர் சிலிக்கான் பேஸ்டு சன்ஸ்க்ரீன்ஸ். ஒரு 4 to 5 hours வந்து நான் வெயிலில் வந்து பயப்படாமல் சன்ஸ்க்ரீன் போட்டு வந்து தாராளமாக போகலாம் அப்படின்னா நான் இந்த 2 சன்ஸ்க்ரீனை தான் சொல்லுவேன். இதில் வந்து ரியூக்குல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்க்கர் ஸ்கின் டோனாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது சூட் ஆகும். பட் ஆனால் ரொம்ப ஃபேராக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ஸ்கின் டோனை வந்து ஒரு ஷேடு வந்து கம்மியாக காட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. டெர்மாக்கோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டார்க்காக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சூட் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டெர்மாக்கோ பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஃபேர் ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகும். ரியூக்குல் பார்த்தீங்கன்னா டார்க்கர்லேருந்து ஓரளவுக்கு ஃபேராக இருக்கிறவங்க, என்னோடய ஸ்கின் டோன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரியூக்குல் வந்து சூட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கின் டோன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்து இந்த 2 சன்ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்று என்ன அப்படின்னா இது 2 சன்ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்பான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னா கேட்டால் நான் ரியூக்குல் தான் சொல்லுவேன். ரியூக்குல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன்ஸ். நான் இது வரைக்குமே யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீன்லேயே பார்த்திங்கன்னா ரியூக்குல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் சொல்லுவேன். ரொம்ப சூப்பர்பான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பட் 2 சன்ஸ்க்ரீனுக்குமே என்ன அப்படின்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிலிக்கான் பேஸ்டு சன்ஸ்க்ரீன். உங்களுக்கு சிலிக்கான் சூட் ஆச்சு அப்படின்னா தான் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து சூட் ஆகும். நீங்கள் இது வரைக்கும் வந்து நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஸ்கின்னை வந்து ஆயிலியாக காட்டுது, டல்லாக காட்டுது அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப 2 சன்ஸ்க்ரீனுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். பட் வந்து சிலிக்கான் உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணி விட்ரும். ஸோ சிலிக்கான் வந்து உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டெர்மாக்கோவோட டிண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து மினி டியூப் இருக்குது, 30 கிராம் டியூப் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த சன்ஸ்க்ரீன் சூட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரியூக்குலோட டிண்டட் சன்ஸ்க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். பட் ஒன்ஸ் உங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் சூட் ஆயிடுச்சு அப்படின்னா பிராண்டே வந்து அந்த ஃபார்முலேஷனை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீனை தவிர வேறு எதுவுமே வாங்கி யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே அவ்வளோ சூப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த 2 சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு டபுள் கிளென்ஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு சில சன்ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் போகும்போது வேர்க்கும்போது பார்த்திங்கன்னா வாஷ் ஆஃப் ஆகி வரும் அந்த வேர்வையோடையே. பட் ஆனால் இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே நீங்கள் தண்ணி ஊற்றி மூஞ்சி கழுவுனீங்கன்னா கூட உங்கள் ஃபேஸை விட்டு போகாது. டபுள் கிளென்சிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து போகும். அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமான சன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குது. ஸோ இந்த 2 சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு டபுள் கிளென்சிங் பண்ணணும். அப்படி டபுள் கிளென்சிங் பண்ணலின்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து பிரேக் அவுட் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஷூட் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். பட் ஆனால் வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ஈவினிங் போல் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி விட்டுரும். நீங்கள் ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னில் இருக்கீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி வந்து இந்த சன்ஸ்க்ரீன் 2 சன்ஸ்க்ரீனுமே உங்களோட ஸ்கின்னை வந்து ஈவினிங் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். சரிங்களா?
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஒரு சில சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டுட்டு தாராளமாக வெயிலில் வந்து பயப்படாமல் போகலாம் அப்படின்னா, அந்த கேட்டகரியில் வர சன்ஸ்க்ரீன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மினிமலிஸ்ட்டோட SPF 60 சிலிமரின் வித் சிலிமரின் சன்ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பி பாடி வைஸோட அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீன். இந்த 2 சன்ஸ்க்ரீனில் வந்து அதிகமான ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது வந்து மினிமலிஸ்ட்டோட SPF 60 தான். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து சூட் ஆகும், நல்லாவே சூட் ஆகும். அதில் மினிமலிஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது மட்டும் வந்து நல்லா வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குற சன்ஸ்க்ரீன். அதாவது நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற ஆயிலெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். ஒரு சில சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் போட்ட உடனே ஒரு ஆயிலி ஃபினிஷ் கொடுக்கும், ஒரு க்ளோயிங் ஃபினிஷ் கொடுக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீன் வந்து கொடுக்காது. ஒரு ட்ரை மேட் ஃபினிஷ் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து கொடுக்கும். அதனால தான் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். பி பாடி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும். ஏன்னா பி பாடி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஹைட்ரேட் பண்ணும். அது மாதிரி பி பாடி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்கோ அதே நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். பட் ஆனால் வந்து நம்மளோட ஸ்கின் உள்ளுக்குள்ளே இருந்தே க்ளோ ஆனால் எப்படி இருக்கும், அந்த க்ளோயிங் ஸ்கின்னை வந்து பி பாடி வைஸ் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும்போது வர்ற க்ளோ கிடையாது. நம்ம ஸ்கின் வந்து உள்ளுக்குள்ளேருந்தே க்ளோவாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷ் வந்து பி பாடி வைஸ் கொடுக்கும். இது ஏன் நான் இந்த செகண்ட் கேட்டகரியில் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த சன்ஸ்க்ரீன் ரெண்டுமே வந்து எனக்கு ஸ்வெட் ஆச்சுங்க. நார்மலாக எல்லா சன்ஸ்க்ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டோன்னா வந்து ஸ்வெட் ஆகும். ஏன்னா வந்து நம்மளோட ஸ்கின் வந்து அந்த சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸை வந்து அப்சார்ப் பண்ணி ஹீட்டாக தான் வந்து வெளியில் விடும். ஹீட்டாக வெளியில் விடுறப்ப வந்து நம்ம பாடி வந்து பிரெயினுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும், உங்கள் பாடி வந்து ஹீட் ஆகுது, அதை வந்து ஸ்வெட்டு மூலமாக வந்து கூல் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லா சன்ஸ்க்ரீன்ஸுமே ஸ்வெட் ஆகும். பட் ஆனால் ரொம்ப ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா அந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிரயோஜனமே கிடையாது. ரொம்ப ஸ்வெட் ஆகும்போது அது வாஷ் ஆஃப் ஆகி போயிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகிற சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மினிமலிஸ்ட்டும் பி பாடி வைஸும் எனக்கு போட்டோன்னா ஸ்வெட் ஆகும். ஆனால் ஃபேனில் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும். பட் ஈவினிங் வரைக்குமே வந்து எனக்கு அந்த டீ ஜோனுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதில் வந்து கொஞ்சம் ஸ்வெட்டை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே யூஸ் பண்ணும்போது. ஆனால் ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ரொம்ப சூப்பராக வந்து சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறீங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து அதிகமாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பி பாடி வைஸ் சன்ஸ்க்ரீன் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்வெட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பிளேஸோட ஹியூமிடிட்டி, காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை பொறுத்து, அதுக்கப்புறம் உங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து எல்லா சன்ஸ்க்ரீனுமே ஸ்வெட் ஆகுங்க. நான் வந்து ஒரு சில டைம் வந்து யோசிச்சிருக்கேன், நமக்கு தான் ஏதாவது கோளாறு போட்டிருக்கு எல்லா சன்ஸ்க்ரீனுமே ஸ்வெட் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மினிமலிஸ்ட் சன்ஸ்க்ரீன் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து நான் இருக்கிற பிளேஸோட ஹியூமிடிட்டியை விடவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற பிளேஸில் வந்து ஹியூமிடிட்டி வந்து ஜாஸ்தி. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அதிகமாக ஸ்வெட் கொடுக்கல. அது மாதிரி பி பாடி வைஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிற பிளேஸை விடைய ரொம்ப அதிகமான ஹியூமிடிட்டி இருக்கிற பிளேஸில் தான் அந்த ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க. அவங்க இந்த பி பாடி வைஸ் யூஸ் பண்ணப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்வெட்டு கொடுக்கல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்வெட்டுன்றது வந்து ஒருத்தவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். பட் இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப சூப்பர்பான வந்து சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பி பாடி வைஸ் வந்து நீங்கள் வந்து இன்டோருக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான வந்து ஒரு சன்ஸ்க்ரீன். மினிமலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்ட்டும் நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். மினிமலிஸ்ட் வந்து நீங்கள் அவுட்டோருக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்பான சன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். சரிங்களா? இது வந்து செகண்ட் கேட்டகரி. அடுத்து வந்து தேர்டு கேட்டகரியில் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டுமே சூட் ஆகிற சன்ஸ்க்ரீன்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்த உடனே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 சன்ஸ்க்ரீனுமே வந்து கொரியன் சன்ஸ்க்ரீனு. ஒன்று வந்து பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட ரிலீஃப் சன் ரைஸ் ப்ளஸ் ப்ரோபயோட்டிக் சன்ஸ்க்ரீன், ரொம்ப ஃபேமஸான வைரலான சன்ஸ்க்ரீன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இசன்ட்ரி ஹைலரானிக் ஆசிட் வாட்டரி சன்ஜெல் சன்ஸ்க்ரீன். நார்மலாக வந்து நான் ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது அதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணுவேங்க. ஒரு இந்த மருந்து மூடி இருக்கும் இல்லைங்க, அதில் வந்து நம்ம போட்டுட்டு அது வந்து எவ்வளோ நேரம் கரையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவேன். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது இந்த 2 சன்ஸ்க்ரீனும் பார்த்திங்கன்னா
1/2 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கல. பட் ஆனால் டூ மை சர்ப்ரைஸ் இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே நான் போட்டு வெளியில் போனப்போ எனக்கு ரொம்ப சூப்பர்பான ப்ரொடெக்ஷன் வந்து 2 சன்ஸ்க்ரீனுமே கொடுத்தது. ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்பான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துச்சு. எந்த சன்ஸ்க்ரீனுமே வந்து 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்காதுங்க. அப்படி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து உருட்டு தான். இந்த 2 சன்ஸ்க்ரீன் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே ரொம்ப சூப்பராக சூட் ஆகும் சம்மரில். வின்டரில் நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட சன்ஸ்க்ரீன் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வின்டரில் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சம்மருக்கு வந்து கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து சூப்பராக ஹைட்ரேட் பண்ணும், பயங்கரமான க்ளோ கொடுக்கும். ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும்தான் வந்து சூட் ஆகும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட ரைஸ் அண்ட் ப்ரோபயாட்டிக் சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே வந்து நீங்கள் லைக் பண்ணுவீங்க. இந்த 2 சன்ஸ்க்ரீனும் பர்டிகுலராக வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் சிட்ஸோட செரமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்க்ரீன், கான்சியஸ் கெமிஸ்டோட சன்ரிங் அன்விண்ட் அன்விண்ட் சன்ஸ்க்ரீன். இது வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி கேட்டகரியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்க, அதில் வந்து இசன்ட்ரி சன்ஸ்க்ரீன் தவிர மித்த 5 சன்ஸ்க்ரீனுமே, அதாவது ரீகுலோட டிண்டட் சன்ஸ்க்ரீன், டர்மாக்காவோட டிண்டட் சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் வந்து மினிமலிஸ்டோட SPF 60 சன்ஸ்க்ரீன், பி பாடி வைஸோட அல்ட்ராய்ட் சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட ரைஸ் அண்ட் ப்ரோபயாட்டிக் சன்ஸ்க்ரீன், இது எல்லாமே ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் சன்ஸ்க்ரீன். இசன்ட்ரி வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் கிடையாது. அதே மாதிரி இந்த 2 சன்ஸ்க்ரீனும் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் கிடையாது. அது மாதிரி வந்து நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இசன்ட்ரி தவிர மற்ற எல்லா சன்ஸ்க்ரீன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மினரல் பேஸ்டு சன்ஸ்க்ரீனாக இருக்கும், இல்லை வந்து நியூ ஜெனரேஷன் ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ண சன்ஸ்க்ரீன். பட் இந்த 2 சன்ஸ்க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஜெனரேஷன் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ண சன்ஸ்க்ரீன். இப்போலாம் வந்து நிறைய வந்து பீப்புளுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. ஓல்டு ஜெனரேஷன் ஃபில்டர்ஸ் இருக்கிற சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணாமல் நியூ ஜெனரேஷன் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன், அதாவது டினோசார்ப், யூவினால், இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே பார்த்திங்கன்னா ஸ்வெட்டும் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் எனக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி ப்ரொடெக்ஷனும் பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் 2மே வந்து பார்த்திங்கன்னா இண்டோருக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு வந்து இண்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்பான சன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். நீங்கள் ஓல்டு ஜெனரேஷன் சன்ஸ்க்ரீன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 2 சன்ஸ்க்ரீனும் வந்து இண்டோருக்கு வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவுட்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்கு சும்மா இங்கே பக்கத்தில் போயிட்டு வரேன், ஒரு 1 ஹவர் தான் நான் போயிட்டு வருவேன் வெயிலில் அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த 2 சன்ஸ்க்ரீனும் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ஒரு சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸை வந்து சன்லேருந்து வந்து ரொம்ப நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி பார்க்கலாம். முக்கியமான விஷயம், காலையில் உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக உங்கள் பாடி வந்து என்ன மாதிரி ஸ்வெட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பிரச்சனையே ஸ்வெட்டு தான். நான் என்ன சன்ஸ்க்ரீன், அதாவது ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஸ்வெட்டே கொடுக்கல அப்படின்ட்டு. அந்த சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணால் கூட எனக்கு ஸ்வெட்டு தாங்க வரும். நான் நிறையா டைம் யோசிச்சு பார்த்துருக்கேன், ஏன் வந்து எனக்கு மட்டும் இப்படி வந்து ஸ்வெட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்வெட்டு வந்து அதிகமாக இருக்கிற பாடி, அதிகமாக கொடுக்குற பாடி அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில் குளிச்சுட்டு நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்வெட் அதிகமாக வர்றதை வந்து தடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு. செகண்டு வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேனில் வந்து ஒரு 5 to 10 minutes ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண போனீங்க, கிச்சன் ஒர்க்கோ இல்லை வெளியிலையோ போகிறீங்க அப்படின்னா அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டு வந்து வரதை அதிகமாக வரதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். தேர்டு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு காம்பேக்ட் பவுடரோ இல்லை வந்து ஒரு உங்களோட நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டால்கம் பவுடரோ இல்லை வந்து டிரான்ஸ்லுசன்ட் பவுடர்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாதிரி பேக், நான் வந்து பேக் யூஸ் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு பவுடரோ, ஒயிட் கலரில் இருக்கும் பவுடர், மேக்கப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பவுடரோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்வெட்டு வந்து அதிகமாக வர்றதை வந்து அது கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு வந்து சன்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும், ஃப்ளூயிடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. அது எந்த அளவுக்கு சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுன்றதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கே பிரயோஜனம். இல்லைனா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால் வந்து
சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அது எவ்வளோ மணி நேரம் வந்து சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுன்றத வந்து தெரிஞ்சுட்டு வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் சொல்லியிருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ரீயூக்குலும் டெர்மாக்கோவும் ரொம்ப சூப்பர்பான சன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு அதிகமான சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக நைட்டு வந்து டபுள் கிளென்சிங் பண்ணணும். ரீயூக்கிள் டெர்மாகோ டின்டட் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 5 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். 5 ஹவர்ஸ்க்கு மேலே ரீயூக்கிளும் டெர்மாகோவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீஅப்ளை பண்ணணும். மற்ற 4 சன்ஸ்க்ரீனுமே வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் ரீஅப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸை சும்மா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் உங்கள் ஃபேஸ்லேயே வந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ணாமலே வந்து திருப்பி வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கனாலும் நைட்டு வந்து நீங்கள் டபுள் கிளென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம திருப்பி வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரீஅப்ளிகேஷன் வந்து பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் பில்டப் ஆகிக்கிட்டே வரும். இப்போது நைட்டு வந்து நீங்கள் வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பத்தாது. முக்கியமாக ரீயூக்கிளும் டெர்மாக்கோ மினிமலிஸ்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் கிளென்ஸ் பண்ணணும். இல்லைன்னா 100% பிரேக் அவுட்ஸ் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து டபுள் கிளென்சிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியணுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ வந்து அவ்வளோதாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.